கேஸ் ஸ்டடி தனியால் ஆய்வு முறை. இது உளவியல் முறையில் ஒரு புறவய முறையாக நம்ம பார்க்குறோம். கேஸ் ஸ்டடி ஒரு குழந்தையை பற்றி, ஒரு சமுதாயத்தை பற்றி, ஒரு இனத்தை பற்றி, ஒரு நாட்டை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு மன்றத்தை பற்றி, ஒரு வாலிப குழுவை பற்றிய ஆய்வே நம்ம தனியால் ஆய்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை மருத்துவ முறை என்றும், தனியலகு ஆய்வு தனியால் ஆய்வு முறை என்றும், தனியால் வரலாறு முறை என்றும், நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறையாகவும் தனியால் ஆய்வு முறையை நாம் அழைக்கிறோம். உளவியலின் தந்தையான நவீன உளவியலின் தந்தையான சிக்மண்ட் ஃப்ராய்டு மனநோயாளிகளின் ஆளுமை பிரச்சனைகளை தனியால் வகை ஆய்வின் மூலம் தீர்த்தவர் என்றும் கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் குழந்தை உளவியலின் தந்தையான பியாஜே சிறு குழந்தைகளின் அறிவுப்புல வளர்ச்சியை தனியால் வகை ஆய்வின் மூலம் தீர்த்தவராகவும், அடுத்ததாக தனியால் ஆய்வு முறையின் படிநிலையாக முதலில் பிரச்சனைக்குரிய காரணத்தை தெரிவு செய்தல், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். இரண்டாவதாக கலெக்ஷன் ஆஃப் passionate data from all possible source. தேர்ந்தெடுத்த அலகு குறித்து அல்லது பிரச்சனையை குறித்து தகவல்களை பல்வேறு வழிகளில் திரட்டுதல், உடல் சார்ந்த, அறிவுச்சார், மனவீழ்ச்சிசார், சமூக மற்றும் ஒழுக்கச்சார் பண்புகளை தேர்ந்தெடுத்தல், அவற்றுக்கான தகவல்களை சேகரித்தல். தென் பிரச்சனைக்கான காரணங்களை யூகித்தல், டயக்னாசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் அசம்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம், பிரச்சனையை சீர் செய்யும் முறைகளை வகுத்தல், சஜஸ்டிங் ரெமிடியல் மெஷர்ஸ், இறுதியாக தொடர்பணி, ஃபாலோ அப். எடுத்துக்காட்டாக, எப்பொழுதும் ஒரு மாணவன் கடைசி பெஞ்சிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கான காரணம் என்னவென்று கண்டறிந்து, அதை சார்ந்த காரணத்திற்கு என்ன என்று தகவல்களை சேகரித்து, இறுதியாக யூகித்து அவற்றிற்குண்டான காரண நிகழ்வை கண்டறிதல். தனியால் ஆய்வு முறையில் கவனிக்க வேண்டியவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, செய்தி குறிப்புகள் முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, செய்தி குறிப்புகள் நியாயமாக இருக்கணும். செய்தி குறிப்புகளை இரகசியமாக வைத்திருத்தல் வேண்டும். ஒரு மாணவனை பற்றிய தனியால் ஆய்வு எடுக்கப்படும் போது அந்த மாணவன் பற்றிய இரகசியத்தை காக்கப்பட வேண்டும் என்று கருதப்படுகிறது.